டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது என்னன்னா இரட்டை குடியுரிமை அப்படின்னு சொல்லுவோம். அது என்ன இரட்டை குடியுரிமை? நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் இரட்டை குடியுரிமை அப்படிங்கிறது கிடையாது. நமக்கு ஒரே ஒரு குடியுரிமை தான், இந்தியன் அப்படிங்கிற குடியுரிமை மட்டும்தான். இப்போ நாம் வந்து இந்தியாவில் இருந்துக்கிட்டு ஃபாரின் குடியுரிமை வாங்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா வாங்க முடியவே முடியாது. இந்தியனாக இருக்கிறாங்க அப்படின்னா இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் வச்சுட்டு இருக்க முடியும். ஃபாரின் சிட்டிசன்ஷிப் கிளைம் பண்ண முடியாது. ஒருவேளை இந்தியன் ஃபாரினில் போய் ஸ்டே பண்ணுறாரு, அந்த நாட்டினுடைய சிட்டிசன்ஷிப் வாங்கிக்கிறாரு அப்படிங்கும்போது இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை தானாகவே ஒரு இழந்துடுவார். இதை ஆர்டிகல் 9 and 6 செக்ஷன் 6 ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்லியிருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 9லையும் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 செக்ஷன் 9லையுமே இந்த மாதிரி ஒருத்தர் ஃபாரின் நேஷனுடைய சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணிக்கிறாரு அப்படிங்கும்போது தானாகவே இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை டெர்மினேட் பண்ணிக்கிற மாதிரி, அதை வந்து ரிலங்க்விஷ் பண்ணிக்கிற மாதிரி அர்த்தம் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 ப்ரொவிஷன்லையும் சொல்லியிருக்காங்க. இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் வாங்குறதுனால என்ன விதமான ரைட்ஸ் அவங்களுக்கு கிடைக்கும்? அது இப்போ வந்து இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு ஜென்ரலாக தான் கேட்டிருக்காங்க. டியூவல் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியாவா இல்லை டியூவல் சிட்டிசன்ஷிப் இன் அமெரிக்காவா, அந்த மாதிரி எதுவுமே கேட்க கிடையாது. ஜென்ரலாக டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு கேட்டதுனால வாட் இஸ் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல எழுதுகிறோம். இது வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னா இரட்டை குடியுரிமை. ஒரு அட்டன் டைமில் 2 நாடுகளுக்கு வந்து குடியுரிமை ஒரு பர்சனால் வச்சுக்க முடியும். அந்த குடியுரிமையினால் இந்த பர்சனுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, இந்த நாட்டிலையும் அவரால் எல்லா வேலைகளும் செய்ய முடியும், இன்னொரு நாட்டிலையும் எல்லா வேலைகளையும் செய்ய முடியும். இந்த நாட்டிலையும் அவரால் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும், அந்த நாட்டிலையும் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க முடியும். இந்த நாட்டு சிட்டிசன்ஸ் என்னென்ன ரைட்ஸ்லாம் கிளைம் பண்ணுறாங்களோ அதே மாதிரியான ரைட்ஸை அவராலையும் கிளைம் பண்ண முடியும். சேம் இன்னொரு நாட்டில் வேறு சிட்டிசன்ஸ் கிளைம் பண்ணாங்க அப்படின்ற ரைட்ஸ் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவரால் அந்த ரைட்ஸும் கிளைம் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு ரஃபாக வாட் இஸ் டியூவல் சிட்டிசன்ஷிப்பில் டெஃபினேஷன் நம்ம எழுதிடுறோம். அப்புறம் டியூவல் சிட்டிசன்ஷிப் இன் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அடிஷ்னலாக சப்ஹெட்டிங் போடுறோம். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நமக்கு பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான், இந்தியன் அப்படிங்கிற சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் நமக்கு வந்து கொடுக்குறாங்க. நாம் ஒரு வேளை ஃபாரின் சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணிடுறோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காகவே நம்ம இந்தியன் சிட்டிசன்ஷிப் வந்து டெர்மினேட் ஆகிடும். இதில் எங்கே இந்த விஷயத்தை எங்கே மென்ஷன் பண்ணியிருக்கு அப்படின்னா செக்ஷன் 9 ஆஃப் த சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955லையும் ஆர்டிகல் 9 ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவிலையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சரி, அப்போ பார்த்தோன்னா நம்மளால் வந்து ஒன்லி இந்தியன் சிட்டிசன்ஷிப் மட்டும்தான் வச்சுட்டு இருக்க முடியுமா? ஃபாரினில் தங்க முடியாத நம்மளால்? இல்லை வேறு ஏதாவது ப்ரொவிஷன்ஸ் நமக்கு இருக்கா, வேறு ஏதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா, OCI அப்படின்னு சொல்லுவாங்க. ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா. இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு இந்தியன் ஆரிஜின், அது இந்தியாவில் அவர் வம்சாவளியை சேர்ந்த யாரோ ஒருத்தர் ஃபாரினில் இருக்கார். அதாவது ஏ அப்படிங்கிற நபர் வந்து இந்தியாவில் தான் பிறந்து வளர்ந்துருப்பார். அவர் அமெரிக்காவுக்கு போயிடுவார், அமெரிக்காவே செட்டில் ஆயிடுறாரு. இப்போ அவருக்கு அடுத்து அவரோட பசங்க பேரம்பேத்திலாம் வருவாங்க இல்லையா, அவங்களாம் இந்தியன் ஆரிஜின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இந்தியன் ஆரிஜின் பசங்க வந்து இந்தியாவுக்கு போகணும், வரணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸை நான் வந்து வச்சுட்ருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படிங்கும்போது சில கண்டிஷன்ஸை வந்து அவங்க ஃபுல்ஃபில் பண்ணியிருந்தாங்க. அண்டர் செக்ஷன் 7A ஆஃப் சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 சொல்லியிருக்காரு. சில கண்டிஷன்ஸை அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்தாங்க. அப்படிங்கும்போது அவங்கள வந்து ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற அந்த கார்டை கொடுத்து சில ரைட்ஸை மட்டும் அவங்க ஃபாலோ பண்ணிக்கிற மாதிரி, கிளைம் பண்ணிக்கிற மாதிரியான பெனிஃபிட்ஸை கொடுப்பாங்க அந்த இந்தியன் ஆரிஜின் பர்சன்ஸ்க்கு. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா விசா இல்லாமல் இந்தியாவுக்கு வந்துட்டு போகலாம், அப்புறம் சில ரைட்ஸை கிளைம் பண்ணிக்கலாம், ப்ராப்பர்ட்டிஸ் வாங்கிக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்களை இந்தியாவில் அவங்க செஞ்சுக்க முடியும் ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் வச்சுருக்கவங்களுக்கு. ஆனால் இந்த ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறதும் டியூவல் சிட்டிசன்ஷிப் அப்படிங்கிறதும் வேறு. டியூவல் சிட்டிசன்ஷிப்க்கு உண்டான மாதிரியான விஷயத்தை ஓவர்சீஸ் சிட்டிசன்ஷிப்பில் கிளைம் பண்ண முடியவே முடியாது. ஏன்னா நம்ம இந்தியா ஸ்ட்ரிக்டாகவே டியூவல் சிட்டிசன்ஷிப்பை வந்து ப்ரிவென்ட் பண்ணிடுது.